ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த புதிய நாளை காண தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம் முதற்கொண்டு 23ஆம் வசனம் வரைக்கும் உள்ளதான இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம் முதற்கொண்டு 23ஆம் வசனம் வரைக்கும். இந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து 15ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போமே. ஆனால் அங்கே பரிசுத்த பவுல் சபையிலே இருக்கிறதான அந்த ரோம சபையிலே குழுக்களாக இருக்கிறார்கள். அப்படி குழுக்களாக இருக்கும்போது அந்த சபையிலே எப்படி இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் நீங்கள் ஆதிக்கம் செய்யக்கூடாது, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும், இப்படி அவர் சில காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். குறிப்பாக 3 காரியங்களை அவர் சொல்லுகிறார். நேற்றைய தினத்தில் அதில் நாம் முதல் 12 வசனங்களை பார்த்தோம். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏற்றுக்கொள்வதற்கான காரணத்தை குறித்து பார்த்தோம். தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டார். தேவன் தம்முடையவர்களை நிலைநிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நியாயாதிபதியாயிருக்கிறார். எனவே நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். இந்த பகுதியிலே அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி நாம் உண்டாக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நாம் ஏற்றுக்கொண்டோம். அடுத்தபடியாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஒருவருக்கு ஒருவர் நாம் பக்தி விருத்தி உண்டாக்குவர்களாக இருக்க வேண்டும். பக்தி விருத்தி உண்டாக்குவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பக்தி விருத்தி உண்டாக்குறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த 10 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது என்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு பொருளும் தன்னிலை தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளது என்று எண்ணிக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாய் இருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. இந்த பகுதியிலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறதான குறிப்பிடுகிறதான காரியம் என்னவென்றால், முதலாவதாக நீங்கள் ஒருவரை ஒருவர் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். ஒருவருக்கு ஒருவர், அதாவது உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய காரியங்கள் மற்றவர்களை அஃபெக்ட் பண்ணணும். அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால், உங்களை இன்ஃப்ளூயன்ஸ், தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். உங்களுடைய காரியம் அவங்களுக்குள்ள, மற்றவர்களுக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்பதான் பக்தி விருத்தியை உண்டாக்க முடியும். அங்க சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், 13ஆம் வசனத்துல குற்றவாளியாக தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது. தடுக்கல், இடரல் செய்யக்கூடாது. அவர்களை துன்பப்படுத்தக்கூடாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்கள அழித்து போட கூடாது. நீங்கள் வேஸ்ட்டுங்க, நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி சபையில் ஒரு சிலரை, பலம் உள்ளவர்கள் பலவீனரை அப்படி என்ன பண்ணிடுறாங்க, அழித்துடுறாங்க. அவர்களை துன்பப்படுத்தக்கூடாது, தடுக்கலை போடக்கூடாது, இடரலை போடக்கூடாது. இதெல்லாம் சொல்லிட்டு அப்ப என்னதான் பண்ணணும்னா, நம்மளுடைய செயல்பாடுகள் அவர்களை பாதிக்க வேண்டும். எப்படி பாதிக்கணும்னா, இப்ப சொன்னதெல்லாம் கெட்ட காரியம், நெகட்டிவான எதிர்மறையான காரியங்கள், இடரல் செய்வது, துன்பப்படுத்துவது,
அழித்து போடுவது, அவர்களுக்கு முன்பாக தடுக்கலை போடுவது, இதெல்லாம். அப்ப எப்படிங்க பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம் 15ஆம் வசனம். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை எப்படி அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும்? அன்பினால. அன்பினால நம்மளுடைய செயல்பாடுகள். ஒருவர் பலவீனமாய் இருக்கிறார், ஒருவர் பலம் உள்ளவராய் இருக்கிறார். ஒருவருக்கு ஒரு காரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு, பண்டிகையை ஆசரிப்பது அவருக்கு ரொம்ப விமர்சையாக பண்ற. அதனால பண்டிகையை ஆசரிக்காதவன் அவங்களை என்ன பண்ணக்கூடாது? தடுக்கலை ஏற்படுத்த கூடாது, அவர்களை நசுக்க கூடாது, அவர்களை துன்பப்படுத்த கூடாது. கடைசியில் அவங்களை அழித்து போடவே போடுறாங்க. அப்படி பண்ணாம நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அன்பினாலே செயல்பட வேண்டும். அந்த அன்பினாலே அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்மறையான பாதிப்பு அல்ல, அன்பினாலே அவர்களுக்கு ஒரு பாதிப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்பதான் அன்பு இருக்கும்போது தான் நம்ம சொல்றதே அவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. முதல்ல கவனிப்பாங்க, அதுக்கு பிற்பாடு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? யோசிப்பாங்க. ஓ, இது சொல்றது கூட சரிதான் போல இருக்கு. ஓ, சபையில நம்ம கூடி வரும்போது அங்கு இருந்த சபை குழுக்களாக இருந்தது. பலவிதமான பிரச்சனைகள். பலமுள்ளவர்கள் என்ன பண்றாங்கன்னா அழித்து போடுகிறார்கள் பலவீனரை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பசுத்த பவுல் சொல்லுகிறார், ஏப்பா பக்தி விருத்தியை உண்டாக்குங்கப்பா. பக்தி விருத்தி எப்படிங்க பக்தி விருத்தியை உண்டாக்க முடியும்? அன்பினாலே செயல்படும் போது அங்க பக்தி விருத்தி உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைய தினத்துல நாம் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்றது எப்படி, ஏன் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா பக்தி விருத்தியை ஏற்படுத்த வேண்டும். அதுல முதலாவதாக பக்தி விருத்தி வரணும்னா என்னுடைய செயல்பாடு அன்பினாலே செயல்பட வேண்டும். அவங்க ஒருவேளை தவறாக கூட செய்யலாம். சில பேர் பண்டிகையை கொண்டாடுறாங்க, உங்களை சொல்லலை, அங்க நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றாங்க. சில பேர் மரக்கறி தான் சாப்பிட்றாங்க, சில பேர் என்ன பண்றாங்க? ஆமா, நான்வெஜ் அடிச்சு பல விதமா இருக்கு. இதெல்லாம் இருக்கு இங்க, நீங்க வாஸ்து பாருங்க. இப்படி பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க? சில பேர் கடன் வாங்கி கூட என்ன பண்றாங்க? செய்யறாங்க. சில பேர் ஆடம்பரத்துக்காக என்ன பண்றாங்க? அது ஒருவேளை தவறாக கூட இருக்கலாம். அது நீங்க சொல்ற விதம் இருக்கு, அது எப்படி சொல்லணும்னு சொன்னா அன்பினால சொல்ல வேண்டும், அன்பினால செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டோம் என்றால் அங்க பக்தி விருத்தி உண்டாகும். என்னுடைய தாக்கம் எதிர்மறையான தாக்கமா இல்லை, நான் தாக்கினா அவன் கீழே விழுந்துருவான், இடரலை உண்டாக்கி அவனை அழித்து போடுவது என்னுடைய நோக்கம் அல்ல. என்னுடைய தாக்கம் அன்பினாலே இருக்கிறது. ஹல்லேலூயா. சக விசுவாசிகளாகிய நாம் கூட என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய சபையில ஒருவரை ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பகுதியில பக்தி விருத்தியை ஏற்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பக்தி விருத்தியை ஏற்படுத்துவதற்கு அன்பினாலே நாம் செயல்பட வேண்டியது அவசியம். இரண்டாவதாக 16, 17, 18 வசனங்களை வாசிக்கலாம். உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடப்படாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் கொடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறார். அடுத்தபடியாக நமக்கு எதை ஃபர்ஸ்ட் செய்யணும், எதை செகண்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லி முன்னுரிமைகள் இருக்க வேண்டும். பக்தி விருத்தி உண்டாகணும் அப்படின்னு சொன்னா முன்னுரிமைகள் தேவை. அதுதான் அங்க சொல்லப்படுகிறது. இவைகளினாலே கிறிஸ்துவுக்குள் ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்க
ப்ரையாரிட்டைஸ். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ், ரெண்டாவது முன்னுரிமை. எதை முதல்ல செய்யணும்? இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா புசிப்பு குடிப்பு அது அல்லப்பா தேவனுடைய ராஜ்யம். நீ முதல்ல எதை வைக்கணும்? நீதிக்கு ஏற்றவைகளை நீ என்ன பண்ணணும்? செய்யணும். பக்தி விருத்தி உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னா புசிப்பு குடிப்பு உலகத்துக்கு ஏற்ற காரியங்கள் இதுலயே நம்ம என்ன பண்ணக்கூடாது? காலத்தை முதல்ல அந்த காரியம் இல்லை, அதனால புசிக்க கூடாது குடிக்க கூடாதுன்னு இல்லை, அதெல்லாம் செய்யணும். முதல்ல நீ எதை வைக்கிற? ஃபர்ஸ்ட் முதலாவது தேவனுடைய, சொல்லுங்களேன், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அதுக்கப்புறமா இதெல்லாம் என்ன பண்ணும்? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா நீதியை விட்டுட்டு நிதி பின்னாடி போயிடுறோம். பணம் எப்ப கிடைக்கும் நமக்கு? எதை செய்தா பணம் வரும்? பணம் தேவைதான். ஆனா பணம் வேணும்னா முதல்ல நீதியை தேடுங்க, நிதி பின்னாடி வரும். அதுதான் அங்க சொல்லப்படுது. இங்க எதை முதல்ல செய்யணுமோ அதை செய்யுங்கப்பா. பக்தி விருத்தி, சபையில பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் என்றால் முதல் எது, இரண்டாவது எது, மூன்றாவது இதை நீங்க வரிசைப்படுத்த வேண்டியது அவசியம். அப்படி செய்யும் போதுதான் அது தேவனுக்கு பிரியமா இருக்கும். ரெண்டாவது மனுஷரால அது அங்கீகரிக்கப்பட்டதாயும் இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா அது என்ன நடக்கும்? எல்லாமே தலைகீழ மாறிடும். தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வேதத்தின் படியாக சில காரியத்தை எப்படி செய்யணும்ன்றது நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதின்படியாக நாம் செய்வோம் என்று சொன்னால் பக்தி விருத்தி சபையில உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தி விருத்தி உண்டாகணும்னா ஒண்ணு, ஒருவர் நம்ம எப்படி செயல்பட வேண்டும்? அன்பினாலே செயல்பட வேண்டும். இரண்டாவது, எதை முதல்ல செய்யணுமோ அதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணுமோ அதை ரெண்டாவது செய்யணும். ஸோ புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறதான சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை நாம் ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசிக்கலாம் 19, 20, 21 வசனம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாட கடவோம். போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாய் இருக்கும். 21. மாம்சம் புசிக்கிறதுக்கும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றெதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாய் இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாய் இருக்கும். இங்கே சொல்லப்படுகிறதான காரியம் என்று இங்கே வாசிக்கும் போது ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. என்ன வார்த்தை? இடரல். இடரல். நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா பக்தி விருத்தி உண்டாக்கணும். ஒருவருக்கு ஒருவர் நாம் பக்தி விருத்தி உண்டாக்குறவர்களா இருக்க வேண்டும் என்றால் மூன்றாவதாக நாம் இடரலை உண்டாக்குறவர்களா இருக்கக்கூடாது, அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20 வசனத்தை வாசிக்கலாம். போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போடாதே. தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான், ஆனாலும் இடரல் உண்டாக்க புசிக்கிறவனுக்கு அது தீமையாய் இருக்கும். கவனிங்க, இங்க அழித்து போடாதே. உன்னுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் இடரல் உண்டாக்குகிறதான காரியமா இருக்கக்கூடாது.
எப்படி இருக்கணும்னு சொன்னா உதவி செய்வதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சபையில பக்தி விருத்தி ஏற்படணும் அப்படின்னு சொன்னா செய்ய வேண்டியது என்னன்னா அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இந்த உதவின்றது நம்ம உதவி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. பல விதங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம்? உதவியாக மற்றவர்களுக்கு இருக்கலாம். பணம் உதவிதான். ஆனா அது ஒரு விதத்துல எல்லாருக்குமே பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே உதவி செய்யணுன்ற ஒரு ஆசை இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க என்னன்னா உதவி அப்படின்றது என்ன அப்படின்னா உயரத்தில் இருப்பவன் செய்வதுதான் என்னது? உதவி. நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா கொடுப்பது உதவி அப்படின்னாலே கொடுப்பது தான் ஒரு படமாக நம்ம என்ன பண்ணுறோம் வச்சிருக்கோம். ஸோ ஒருத்தன் இப்படி கொடுக்கணும் அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும்? அவன் கை மேலே இருக்கணும், கீழே இருக்கிற கை தான் வாங்குற மாதிரி. ஸோ எல்லாருக்குமே உதவி செய்யறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நம்ம பக்தி விருத்தி உண்டாக்க வேண்டும் என்றால் அவர்களை இடரல் செய்கிறவர்களாக அல்ல, நம்ம செய்ய வேண்டியது எப்படிலாம் உதவி செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஒன்று நம்மளுடைய நேரத்தை மற்றவர்களுக்கு என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். அவங்களோட உட்கார்ந்து என்ன பண்ணலாம்? பேசலாம். இப்போ சபையில் பார்த்தீங்கன்னா வயசானவங்க இருப்பாங்க, தனியாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் போய் நீங்கள் பேசிட்டு வாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பாருங்க. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா வயசானவங்க அவங்களோட பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கே நேரம் இல்லைங்க, காலையில் வேலைக்கு போயிட்டு அதுக்கு போயிட்டு இது போயிட்டு என் பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நம்ம இல்லாமல் வாரத்துக்கு ஒரு நாள், டெய்லி கூட வேணாம், வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 2 வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம சபையில் தனிமையில் இருக்கிறவங்க, வயசானவங்களா இருக்கிறவங்க, இவர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? பெருசா எதுவும் செய்யலாம், சும்மா போய் என்ன பண்ணலாம்? உட்கார்ந்து பேசிட்டு வரலாம். இது நேரத்தை கொடுப்பது. இரண்டாவதாக நம்மளுடைய திறமைகளை என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். திறமை என்னன்னா ஏதாவது செயல்பாடு. வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது? வீடெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. நல்லா இருக்கிறவங்களாலே மேலே என்ன பண்ண முடியல? க்ளீன் பண்ண முடியல. நம்ம போனோமா, சும்மா என்னைக்காவது ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு நாள், தனிமையில் இருக்கிறவங்க, வயதானவங்க, உதவி தேவைப்படுறவங்க, இவர்களுக்கெல்லாம் போய் என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு நம்மளுடைய திறமைகளை, காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம்? செய்யலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போகணும், எங்கே வரணும், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், சில ரேஷன் கார்டு ப்ராப்ளம், இந்த இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடியில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சபையில் இருக்கிறதான பலம் உள்ளவர்கள் இந்த பலவீனரை நம்ம என்ன பண்ணலாம்? தாங்கலாம். உதவி செய்வது நம்மளுடைய சரீரத்தின் மூலமாக, செயல்பாடுகள் மூலமாக அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? உதவி செய்யலாம். இப்படி செய்யும் போது சபையில பக்தி விருத்தி உண்டாகும். அல்லேலூயா. சமீபத்தில் ஒருத்தவங்களோட நான் பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, நான் ஒரு மாசத்துக்கு 2 முறை ரேஷன் வாங்குறேன் அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா இது, ஒரு மாதத்துக்கு 2 முறை எப்படிமா அவங்களுக்கு ரேஷன் வாங்குறாங்க, கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் முதல் நாள் போயிட்டு பருப்பு, சர்க்கரை, அரிசி இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னாங்க. ஏம்மா அரிசி வாங்க மாட்டேங்க? நான் தூக்கின்னு வர முடியாதுங்க என்னால், அதை மட்டும் ஒரு நாள் வாங்கிட்டு வந்துடுவேன். அதுக்கு அடுத்த நாள் போயிட்டு என்ன பண்ணுவேன்? அரிசியை வாங்கிட்டு வருவேன் அப்படின்னாங்க. பாருங்க, அவங்களுக்கு என்ன தேவை? அப்போ உதவி தேவை. இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? உதவி செய்யலாம். என்னைக்குமா நீங்க போறீங்க, வாங்க, நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு உதவி செய்யறேன். இப்படி நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு நேரத்தை நம்ம மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நம்முடைய திறமைகள், நம்மளுடைய
செயல்பாடுகள் மூலமாக, உதவிகள் மூலமாக மற்றவர்களை நம்ம என்ன பண்ணலாம், தாங்குகிறவர்களாக காணப்படலாம். இப்படி செய்யும்போது சபை பக்தி விருத்தி உண்டாகும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ட்ரெஷர், நம்மளுக்கு பணத்தை கொடுக்கும்போது நீங்க எப்படி கொடுக்கணும்னா, திரும்பி வராது அப்படின்னு நினைச்சு கொடுக்கணும். நீங்க திரும்பி வரும்னு நினைச்சு கொடுத்தீங்கன்னா ஏமாற்றம் யாருக்கு? கொடுத்தவங்களுக்கு தான். கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, திரும்பி வராதுன்னு நினச்சி கொடுங்க. வந்துச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம பணம் கொடுக்கும்போது கொஞ்சம் ஞானமாக எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்றத யோசித்து நீங்கள் செயல்படுங்க. இந்த 3 காரியத்தையும் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். ஒன்று, நம்முடைய நேரம், திறமைகள், தாளந்துகள், பணம், ட்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம், டேலண்ட், ட்ரெஷர். இது 3 மூலமாக நாம் ஒவ்வொருவருக்கும் உதவியாக இருக்க வேண்டியது அவசியம். இப்படி செய்யும்போது நமக்குள்ளே என்ன உண்டாகும்னா, பக்தி விருத்தி உண்டாகும். ஹல்லேலூயா. முதலாவதாக இன்ஃப்ளூயன்ஸ், அன்பின் மூலமாக செயல்படும் போது பக்தி விருத்தி உண்டாகும். நம்ம எதை ஃபர்ஸ்ட் செய்யணும், எதை செகண்ட் செய்யணும்னு சொல்லி முன்னுரிமைகளை கொடுத்து செயல்படும் போது நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும். மூன்றாவது, ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கும் போது பக்தி விருத்தி உண்டாகும். கடைசியாக 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாகாதவன் பாக்கியவான். ஒருவன் சமூசப்படுத்துகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. இங்கே சொல்லப்படுகிறதான காரியம் என்னவென்றால், உங்க கருத்தை மற்றவங்க மேல எத்தனை போய் என்ன பண்ணக்கூடாது, திணிக்க கூடாது. உங்க கருத்தை, அதாவது உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும், உன்கிட்ட மட்டும் நீ வச்சுக்கோ. உன்னுடைய கருத்தை எடுத்துட்டு போயிட்டு அடுத்தவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது, திணிக்க கூடாது. இல்லைங்க இப்படிதாங்க கரெக்டு, இப்படிதான் செய்யணும். சரிப்பா, நீ இப்படி செய்த கரெக்டு, அதை அந்த உன்னுடைய கருத்து ஒருவேளை சரியா கூட இருக்கலாம். அதை கொண்டு போயிட்டு எங்க போய் திணிக்க கூடாது, மற்றவர்கள் மேல திணிக்க கூடாது. அப்படி திணித்தோன்னு சொன்னா அங்க என்ன உண்டாகாது, பக்தி விருத்தி உண்டாகுது. நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் உன்னை குற்றவாளியாக்க கூடாது. நீங்க நல்லது அப்படின்னு நிச்சயித்த காரியத்தை எடுத்துட்டு போயிட்டு அடுத்தவங்க மேல திணிச்சு, இல்லைங்க இப்படிதான் செய்யணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் மேல திணிக்கும் போது அங்க பக்தி விருத்தி உண்டாகாது. நம்ம பக்தி விருத்தி உண்டாக்கணும்னு சொன்னா நம்மளுடைய கருத்தை சொல்லலாம், அதை என்ன பண்ணக்கூடாது, திணிக்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சபையில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கும். ஒருத்தவங்க வீட்டில் வீடு கட்டுவாங்க, இல்லை ஏதாவது விசேஷம் இருக்கும், ஏதாவது இல்லைங்க நீங்கள் அங்கே தாங்க பண்ணணும், நீங்கள் இதுதான் பண்ணுங்க, வாங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொண்டு போய் என்ன பண்ணுவார், அவங்க ஒன்று யோசிச்சிருப்பாங்க, இவர் நல்லதாக தான் செய்வாங்க, நல்ல எண்ணத்தோடு தான் செய்கிறோம், ஆனால் அதை திணிக்க கூடாது. நல்லதுதான்ப்பா, அது எங்கே இருக்கணும், உன் பக்கம் இருக்கணும். அதான் அங்க வசனம் சொல்லுது, உன் மட்டும் இருக்கட்டும். நீ சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா ஓகே, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு கேட்டா ஓகே. கொண்டு போய் அவங்களுக்கு திணிச்சு, இல்லைங்க நீங்க இப்படிதாங்க பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள திணித்து செயல்பட விடுவாமல் ஆண்டவரை விட்டு தூரம் போக, இல்லை ஆண்டவர் ஒரு கசப்பை ஏற்படுத்த செயல்பட கூடாது. ஒரு சபையாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், பலமுள்ளவர்கள் இருப்பாங்க, பலவீனர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நேற்றைய தினத்தில் பார்த்தோம், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பார்ப்பது என்னவென்றால், ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தியை உண்டாக்க வேண்டும். பக்தி விருத்தி உண்டாக்கணும்னு சொன்னா
இன்ஃப்ளூயன்ஸ், ரெண்டாவது ப்ரையாரிட்டி, மூன்றாவது உதவி செய்வது, நான்காவது உங்கள் கருத்தை என்ன பண்ணக்கூடாது, பிறர் மேலே திணிக்கக்கூடாது. தேவன் தாமே இப்படிப்பட்டவர்களை செய்து நம்ம எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக்குறவர்களாக மாற தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம்.